இப்போ என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தா, நானும் இந்த கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே ரூட்டே காமிக்க மாட்டேங்குது. இப்படி இந்த மரத்தோட நின்றுச்சு. நம்ம தான் எதுக்கும் துணிஞ்சவனாச்சே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அடர்ந்த காடு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே ஆளே கிடையாது. போகிற வரத்துக்கு கூட வழியுமே கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணி போகிறோம் ஒரு செம்ம பிளேஸ்க்கு. வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு இப்போ மேப்பில் பார்த்தா கூட எதுவும் தெரில. இவ்வளோ தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்படி ஒரு 1/4 மணி நேரம் காட்டுக்குள்ளார நடந்து தான் இங்கே இடையில ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது. இப்போ இதை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியலையே. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து லாக் ஆகிட்டோம். வேறு எதுவும் வழியே இல்லையோ. இங்கே நானே என் தூக்கத்தை விட்டுட்டு காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் ஸ்னோ. இப்படி ஸ்னோ பெஞ்சு இந்த இயற்கையை நான் போகக்கூடாதுன்னு தடுக்குது போல இருக்கு. இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு போவேன். எஸ் கைஸ், நான் இப்போ கிளம்பிட்டேன். அவ்வளோதான். பனி, மழை, புயல் எது வந்தாலும் நம்மளை தடுக்க முடியாது. கொடையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே என் பேக்ரவுண்டு ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களா எவ்வளோ ஸ்னோ எப்படி பெய்யுது அப்படின்னு. பயங்கரமாக இருக்குது. வா, இப்படி ஃபுல்லாக இங்கே ஸ்னோ தான். இன்றைக்கி இந்த ஸ்னோவில் போயிட்டு அந்த ட்ரை பாயிண்ட்டை போய் பார்க்க போகிறேன். அங்கே இன்னும் எப்படிப்பட்ட எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஆகுது. இந்த ஸ்ட்ரீட்டு இப்படி ஸ்னோ கொட்டுற ஸ்னோவில் வைபே வேறு லெவலு. அதுவும் இங்கே ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிராஸு. ஆனால் எதுவுமே தெரில, எல்லாமே சேம். பார்த்தா எல்லாம் ஃப்ளாட் ரோடாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணி போகிறோம் ஒரு செம்ம பிளேஸ்க்கு. லெட்ஸ் கோ. எஸ், இப்போ நம்ம வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. செம்ம ஸ்னோவாக இருக்குது. இந்த வைபே வேறு லெவலு. இன்றைக்கி ட்ரிப்பும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம், 350 கிலோமீட்டர் சம்திங் வருது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல். 2 ட்ரெயினும் ஒரு பஸ்ஸு மாதிரி போகலாமா? நான் வேறு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அங்கே வார் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் நான் போய் உக்ரைன் பார்டரை பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனக்கும் இது லைஃப்பில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி அங்கே ஒருத்தன் வந்து நின்னாண்டான்ட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கும்ல, அதுதான் நமக்கு வேணும். வெல்கம் டு பிரதீப் ஷோ டைம். இப்போ வந்து என்னோட அந்த சின்ன கிராமம், அந்த கிஷ்குன் ஃபெலஜாசா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இங்கேருந்து இப்போ இங்கே செக்லது அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இப்போ இங்கே 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ஏறி அது வந்து 3 hours ஜேர்னி. ஒரு தூக்கத்தை போட்டுட்டு போக வேண்டியதுதான். இப்போ என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தா, என்கிட்ட ஹங்கேரி பாஸ் இருக்குது. இந்த ஹங்கேரி பாஸ்னால் நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாக ஹங்கேரி ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக சுற்றிக்கலாம். அதாவது நான் பாஸ் எடுத்துட்டேன், அந்த பாஸை வச்சு சுற்றிக்கலாம். அந்த டிக்கெட்டை வச்சுட்டு இந்த ட்ரெயினில் போக முடியாதான். இந்த டிக்கெட்டு இருந்தாலும் அது கூட சீட் ரிசர்வேஷனுக்கு ஒரு பாஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னாங்க. என்னென்னா அது வந்து இன்டர்சிட்டி ட்ரெயின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி. இப்போ நான் வந்து ஹங்கேரியில் இருக்கேன், அது வந்து ஸ்லோவாக்கியா போகிற ட்ரெயின். ஹங்கேரியிலேருந்து ஸ்லோவாக்கியா போகிறதுனால இந்த ட்ரெயினுக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் பண்ணணுமா. இது என்னடா இதுன்ட்டு அடுத்த ஸ்டேஷனில் இப்போ டெப்ரஸ்ன்ற இந்த ஊரில் வந்து இறங்கி இப்போ நிற்கிறேன். இந்தமாரி எத்தனை தடைகள் வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு வந்து 2 மணி நேரம் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு இப்போ நான் சீட் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் போக வேண்டிய இடத்தையே கண்டிப்பாக போயே தருவேன். அந்த உக்ரைன் பார்டரை பார்த்தே ஆவேன். இருந்தாலும் இங்கே இந்த 2 hours டைம் இருக்குல்ல, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டெப்ரசன் சிட்டியில் கொசுட் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த கொசுட் ஸ்கொயர் தான் டெப்ரசனோட ஒரு ஹார்ட். அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். என்னடா பெரிய இன்டர்சிட்டி அப்படின்ட்டு ஓவரா சீனை போடுறாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ட்ரெயின் சூப்பராக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஹங்கேரியில் இருக்கேன். எவ்வளோ அமைதியாக ஒரு குவைட்டாக இருக்கேன். ஆனால் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அவேல தான் இந்த உக்ரைன் இருக்குது. 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த உக்ரைன் இருக்குது.
அந்த நாட்டில் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா? சரி, இப்போ போய் அந்த பார்டரை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நானும் இந்த கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே ரூட்டே காமிக்க மாட்டேங்குது. இப்படி இந்த மரத்தோட நின்றுச்சு. சரி, நம்ம தான் எதுக்கும் துணிஞ்சவனாச்சே, அதுக்குள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா. எனக்கு இந்த காட்டுக்குள்ளார போகிறது கூட பயமாக இல்லை. ஆனால் இது வந்து உக்ரைன் பார்டரில் உள்ள ஒரு காடா, அதனால தான் பயமாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கான பாதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளாம் பாதையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் பாட்டுக்கு இந்த காட்டில் எப்படி நடந்து போயிட்டுருக்கேன், எப்படி என்ன போகுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இப்படி பள்ளங்கில்லமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம போய் பார்ப்போம். அப்பா, ஒரு வழியாக ஃபைனலாக ஹங்கேரியோட பார்டருக்கு வந்தாச்சு. அதோட ஸ்டோனு, ஹங்கேரியோட ஃப்ளாக் சிம்பிளு தான். மஜோர் ஓர்சாக்னா ஹங்கேரி கண்ட்ரி தீசா. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அடர்ந்த காடு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே ஆளே கிடையாது. போகிற வரத்துக்கு கூட வழியுமே கிடையாது. இப்போ போயிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே உக்ரைன் பார்டர் வருது, அங்கே போய் பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்படி ஒரு 1/4 மணி நேரம் காட்டுக்குள்ளார நடந்து வந்தால் இங்கே இடையில ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது. இப்போ இதை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரிலையே. சே, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து லாக் ஆகிட்டோமே, வேறு எதுவும் வழியே இல்லையோ? வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு இப்போ மேப்பில் பார்த்தா கூட எதுவும் தெரில. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். இடையில நான் இங்கே இருக்கேன், ஆப்போசிட்டில் தான் அந்த இடம் இருக்குது, நடுவில் ரிவர். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து உக்ரைன், இது வந்து ஸ்லோவாக்கியா. இப்போ நான் இங்கே இருக்கிறது இங்கே ஹங்கேரியில் இருக்கேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போக முடியலையே. கடைசியில் மிஷன் ஃபெயில்டு. அந்த இடத்துல என்னால் கால் தான் பதிக்க முடியல. ஆனால் நான் லைவில் அங்கே உள்ள உக்ரைனோட மரத்தை பார்த்துட்டேன். அது போதும் ப்ரோ. லைஃப்பில் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. ஏமாற்றத்தில் வீரன் திரும்பி சென்றான். அப்பா, ஒரு வழியாக இந்த காட்டுக்குள்ளார ரிட்டன் போகிறப்போ ஒரு ஆர்வத்தில் வேகமாக போயிட்டேன். ரிட்டன் வரப்போ ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக தெரியலாம். இது என்னென்னா ஹங்கேரி உக்ரைன் ஸ்லோவாக்கியா பார்ட்ரு. உக்ரைனில் போர் நடந்துகிட்டு இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பயம். எவன்டா அன்அஃபிஷியலாக எவனோ இந்த காட்டுக்குள்ளே இருக்கான்ட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் வந்து ஓவர்லேயில் இந்த மேப்பு போடுறேன் பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்டு எந்தளவுக்கு டென்ஸாக அடர்த்தியாக இருக்குன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ, பாய்.